மெசேஜுக்கு போகலாமா? நம்ம பணத்தை வச்சு செலவு பண்ணி நம்ம பணத்தை வச்சு எல்லாம் செஞ்சாலுங்க, நீங்கள் ஸ்டில் யூ ஆர் இன் நேச்சுரல் ரெல்ம். இன்னும் நீங்கள் இயற்கை தளத்தில் மாமிசத்தினுடைய கண்களில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையில், ஆற்றுலேயும் ஒரு கால் சேத்துலேயும் ஒரு காலில் நீங்கள் வாழுறீங்க. அதனால் நமக்கு என்ன தெரியுமா, ஏதோ பணம் இருக்குது அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம், கொடுக்கலன்னா கொடுக்காங்களே திட்டலாம் என்ன, அப்புறம் அவங்க மனம் திரும்பி கொடுத்த பிறகு நன்றி சொல்லலாம். இதெல்லாம் மாறுங்க. ஆண்டவரால் எது வேணால் செய்ய முடியும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் ரொம்ப நாளாக 24:14 யூ ஆர் த விட்னஸ்ன்றதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஐ எம் எ பிலீவர், ஐ எம் எ பார்ன் அகெயின். எனக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு போவேன், நான் அந்த மினிஸ்ட்ரிக்கு போவேன், நான் இது எல்லாம் இருந்தாலும் ஆர் யூ எ விட்னஸ்? எதுக்கு விட்னஸ்ஸு? காடு உங்கள் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கீங்களா? சாட்சி சொல்கிறது அல்லங்க, சாட்சியாகவே இருக்கிறது. உங்களை பார்க்கும்போதே இவங்களோட காடு இருக்கிறாருன்னு சொல்கிறது. ஆமென். நீங்கள் ஒரு தேஞ்ச செருப்போட என்னம்மா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களை பார்க்கும்போதே ஒரு புவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்டேருந்து வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம காடை என்ன நினைப்பாங்கங்க? யூ ஆர் த விட்னஸ். உனக்கு எந்த ஏரியாவில் உனக்கு லேக்கிங் இருக்குது? ஹெல்த்தா, ஃபைனான்ஸா, ரிலேஷன்ஷிப்பா, ஞானம் இல்லையா, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் ப்ராப்ளமா? இன்றைக்கி பெரிய பிரச்சனை 2 விஷயத்துல தான் வரும் ஒரு குடும்பத்தில். எதில் தெரியுமா? ஒன்று பணம், இல்லைன்னா ஹெல்த் இல்லாதது தான், ஹெல்த் தான். பணம் இல்லைன்னா என்ன வந்துடும் தெரியுமா? சண்டை வரும். சரியா? அப்போ ரிலேஷன்ஷிப்போட ரிலேட்டடாக இருக்குது அது. ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் பணம் ஒழுங்காக நம்ம கைப்பாட்டில் இருந்ததுன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரங்கிற ஒரு என்னது பிளெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். பணம் இருந்தால் நீ போய் டாக்டர்கிட்ட கூட நிம்மதியாக பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், காட் நம்மளை அபண்டன்ட் லைஃப்பில் வைக்கிறேங்கிறாரு. என்ன லைஃபு? நானும் ஜீவன் உண்டாய், விட்னஸ் தான் இது, விட்னஸோட மெசேஜ் தான் இது. நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்றதுல இங்கிலீஷில் என்னமா இருக்குது? பரிபூர்ண படம் வந்தேன். அபண்டன்ஷியான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னது புது பேர் பாருங்க, அபண்டன்ட்லேருந்து அபண்டன்ஷியா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சூப்பர் அபண்டன்ஸ்ன்னு 320 இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இது. காட் எதுக்கு வந்தாராம்? ஜீவன்னா அது என்ன தெரியுமா? ஜோயேன்னு சொன்னேன். ஜோயே வந்த பிறகு அதை நீங்கள் மெச்சூரிட்டிக்குள்ளே நடத்துறது தான் அபண்டன்ட் லைஃபு. தட் இஸ் சூப்பர் அபண்டன்ட்டு. அப்படின்னா நீங்கள் ஒரு பணத்தை பேங்க்கில் போட்டு அது மெச்சூர்டாகி ஒரு நாள் வருது இல்லை, அது கிடையாது. சூப்பர் நேச்சுரலாக. இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல. விரும்புங்க. டாக்டர் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படியே மாறி உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? அபண்டன்ட் லைஃப். இதுக்கு பேர் தான் என்ன? அபண்டன்ட் லைஃப். யாருக்கு வேணும்? யாருக்கிட்ட இருக்குது அது? நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படம் வந்தேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அது மனுஷருக்கு ஒளியாக இருக்குன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அபண்டன்ட் லைஃப்பை மறைக்கிறது எது தெரியுமா? இருள். அப்போ அவர் சொல்கிறார், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அப்படின்னா ஜோயை உண்டாயிருக்கும். அந்த ஜோயை வளரும்படி வந்தேங்கிறார். அந்த வளர்ச்சி லிட்டில் பை லிட்டில்லாம் கிடையாது, ஆடிங்கே கிடையாது. காடு கிங்டத்தில் மல்டிப்ளிகேஷன் தான். 1 1 2 1 2 கிடையாது, அப்படி கிடையாது. திடீர்னு 1000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவார், 10,000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவார். நான்லாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேங்க. அதுமாதிரி நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபண்டன்ட் லைஃப்னு என்ன தெரியுமா? அது யாருக்கிட்ட இருக்குமா? யாருக்கிட்ட இருக்குமா? ஜீசஸ் கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? அப்போ அவர் சொல்றாரு, நான் ஜீவன் உண்டாயிருக்கேன், நான் பரிபூர்ண படம் வந்தேன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா இல்லையான்னு நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களா? யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே கிறிஸ்துவுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சிட்டீங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இல்லை, பாவத்துக்கு மறித்து ரட்சிப்பு உண்டாயிருக்க இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்புறம் என்னது? நீதி உண்டாயிருக்க இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அறிக்கையிடப்படும். இருதயத்தில் என்ன சொல்லுங்க? நீதி உண்டாக. நீதி உண்டாக என்னடா ஜோயங்கிறாங்க, அப்புறம் நீதின்றாங்க. அது அபண்டன்ட் லைஃப் இருக்குல்ல, அது அன்கிரியேட்டட் லைஃப். அபண்டன்ட் லைஃப்ங்கிறது என்னது? பரிபூர்ணமான ஒரு வாழ்வு ஜோயல் இருக்கிறதுங்கிறது என்னது? யாராவது பிரியாணி செய்கிற மாரி ஏதோ செஞ்சாங்களா? இல்லை வேறு ஏதாவது டெபாசிட் பண்ணி அது மல்டிப்ளை ஆச்சா? தட் இஸ் ஏதோ ஒன்று செஞ்சு ஃபார்ம் பண்ணி அப்படி இல்லாமல் அன்கிரியேட்டட் லைஃப்னா என்னது? இது
ஜீசஸ் எப்படி வந்தாரு? நம்மள மாதிரி மூக்கு மொழியா வரும்போது அப்பா அம்மாவெல்லாம் வந்தாரா? அப்ப அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்படுத்தவே முடியாத அந்த லைஃப் தாங்க அன்கிரியேட்டட் லைஃப். நல்லா புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு? இதெல்லாம் உள்ள செட்டில் ஆயிடுச்சுன்னா டாக்கே வேற மாதிரி ஆயிடும், பேச்சே வேற மாதிரி ஆயிடும், பார்வையே வேற மாதிரி ஆயிடும், நடை உடைய வேற மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. அந்த அன்கிரியேட்டட் லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃபை உனக்கு இருக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அவர் இந்த பாவத்துக்கு மறிக்கிறதுக்கு மட்டும்தான் சிலுவையில் அவர் மறிச்சாராப்பா? வேற எதுக்கு மறிச்சாருமா? வேற எதுக்கு மறிச்சாரு? இந்த பாவத்துக்கு மறிச்சு பாவ நிவாரண பலி செலுத்திட்டா முடிஞ்சு போச்சா? அதுக்கு உண்டி தான் வந்தாராமா? ஏமா வேற எதுக்கு வந்தாரு? ஜீசஸும் ஃபாதர் காடும் எவ்வளோ இன்டிமெசியாக இருக்காங்களோ, ஜீசஸுக்கு அப்பா கிட்ட எல்லா உரிமையும் எப்படி எடுத்துக்க முடியுதோ அந்த லைஃப்பை கொடுக்கறதாங்க. ஐயோ, இது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு ஜீசஸ் வந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? சன் ஆஃப் காட் எதுக்கு வந்தார்? அதாவது அவருடையதெல்லாம் அப்பாவோடையதெல்லாம் ஜீசஸோடது. ஜீசஸுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அப்போ அப்பாவோடதெல்லாம் ஜீசஸ்க்கு எப்படியோ அப்படியே தான் உங்களுக்கு. அப்போ ஜீசஸ் எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்குது எல்லாம். எப்படி வாழ்ந்தார்? சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? இயற்கையிலேருந்து வாழ்ந்தார். யோசிச்சு பாருங்களேன், இயற்கையிலே அம்மா வாழ்ந்தார். ஒரு 5 அப்பத்தை 5000 புருஷனுக்கு சாப்பிட முடியுமா? மீன் வாயில் பணம் இருக்குமா? லாசரை வெளியே வானா ஒரு மனுஷன் வர முடியுமா? தாலி தாகுமினா ஒரு இளம் பெண்ணு வந்து வர முடியுமா? வேற ஏதாவது சொல்லுங்களேன். தண்ணி ஊற்றினா திராட்சை மாறுமா? காற்றையும் கடலையும் சத்தம் போட்டால் நிற்குமா? சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் என்ன லைஃப்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப். அதுதான் அன்கிரியேட்டட் லைஃப். அந்த அன்கிரியேட்டட் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் அவர் வந்தார். இந்த அன்கிரியேட்டட் லைஃப் நீ எஃபர்ட் போட்டு வர்றது கிடையாது. இப்போது விதைச்சி தண்ணி ஊற்றி அது முளைஞ்சி அது ஒரு பூத்து காய்த்து கனி கொடுக்கறது வந்து அந்த கனியை நீங்கள் எடுக்கிறது ஹார்வெஸ்ட். அதுக்கு பேர் என்னது? அறுவடை. இயற்கையிலேன்னு சொல்கிறேன். ஆனால் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன தெரியுமா? ஹார்வெஸ்ட் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ்னா சுதந்திரம். சொல்லுங்க எல்லாம் சுதந்திரவாளின்னு சொல்லுங்க. நான் சுதந்திரவாளின்னு சொல்லுங்க. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை அப்படி அடாப்ட் பண்ணிட்டாருன்னு எதில் இருக்குது? எஃபிஷியன்ஸ் 1ல் இருக்குது. 6-7 அப்படி படிச்சிங்கன்னா உங்களை வந்து அடாப்ஷன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. என்னத்துக்காக பண்ணாருமா? உங்களை சுதந்திரவாளியும் ஆக்க. பதில கரெக்டாக சொல்லுங்க. எதுக்காக? சுதந்திரவாளின்னா என்னது? ஒரு பாப்பருக்கு சுதந்திரவாளி கிடையாது, ஒரு ஏழைக்கு கிடையாது, ஒரு பெக்கிங் லைஃப்ல இருக்கிறவருக்கு நீங்க சுதந்திரவாளி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீங்க சுதந்திரவாளி யாருக்கு தெரியுமா? காடுக்கு. ஜீசஸுக்கு ஃபாதர் காட் எப்படியோ, ஃபாதர் காடுக்கு ஜீசஸ் எப்படியோ அப்படியே உங்களை வைக்கிறதுக்காக தான் அந்த சுதந்திர விதத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கேன். இதை நீங்க பிலீவ் பண்றீங்களா? நிஜமா இதை பிலீவ் பண்றதா உங்களுக்கு சால்வேஷன்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரோமன்ஸ் 10ல் நீ இருதயத்தில் விசுவாசித்த நீதி உண்டாகுன்றாங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்தில். அப்போ இந்த நீதிங்கிறது என்னன்னு சொல்கிறேன்னா அபண்டன்ட் லைஃப்பை பெற்றுக்கிறவர் தான் நீதி. ஐயோ, புரியுதா? நீதி இஸ் எ பர்சன். நீதி உண்டாகன்னா ஜீசஸ் உனக்குள்ளே உண்டாக நீ விசுவாசிச்சா போதும். ஆமென். அல்லேலூயா. நீதிக்கு இங்கிலீஷில் என்னம்மா? சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் JUST ஜஸ்ட்னு என்ன? நீதிமானுக்கு இங்கிலீஷில் என்னம்மா? ஜஸ்டிஸ்னா நீதி, நியாயம்னு உலக பிரகாரமாக சொல்கிறது. த ஜஸ்ட் லிவ் பை ஃபெய்த். அப்படின்னா என்னது? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கவனிக்கணும். நீதிக்கும் நீதிமானுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஒண்ணுதானா? கேள்வி புரியுதா? நீதிக்கும் நீதிமானுக்கும். ஏன்னா நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவரை வந்து பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்துனா அவரை ஜீசஸை கொண்டு போய் சக்குன்னு ஒரு கழுத்தை கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டார்ச்சரஸ் மர்டர் அது. அல்லேலூயா. ஒரு அபண்டன்ட் லைஃப்பை கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு கஷ்டப்பட்டுருக்கிறாரு அவர் உங்களுக்காக. பாவ மன்னிப்புக்காக மட்டும் கிடையாது. ஒரு அனிமலை பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண வழியாக கொடுக்கும்போது அதை டார்ச்சர் பண்ணாங்களாப்பா? பாவ மன்னிப்புக்காக மட்டும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸை கொடுக்க அப்படின்னா அவருடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க. அந்த சுதந்திரம் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. அது ப்ரெஷியஸ். தட் இஸ் அந்த சுதந்திர வீதம் வந்து எப்படி ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஏன் ப்ரெஷியஸ்ன்னு தெரியல தெரியுமா? நீ வேல்யூன்னு உனக்கு தெரியல. ப்ரெஷியஸ்னா என்னது? நீதி. சொல்லுங்க எல்லாரும், நீதிக்கு வாங்க. நீதி வேற, நீதிமான் வேற. சொல்லுங்க, நீதி வேற, நீதிமான் வேற. உண்மையா இல்லையா? ஏதாவது புரியுதா? நீதினா என்ன? ஆபிரகாம் விசுவாசித்தான்,
அது அவனுக்கு. ப்ரோவர்ப்ஸ்ல ரீட்டாமா 12:28 வாசிங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்களேன், இந்த நீதின்னு வர்ற இடத்துல நான் சொன்னேன்ல ஜீவன் உண்டா இருக்கும்னு சொன்னேன்ல. நீங்க நீதிங்கிற இடத்துல ஜீவன் மீனிங்ல வரும். அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லும் பொழுது ஜீவன் வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வரும்போது மரணம்னு வரும். பைபிளை சும்மா படிக்காதீங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன இங்க ஜீவன் இருக்கு. என்னது இது ஜீவன்? சொல்லுங்க எல்லாரும். ஜீவன். ஜீவன் ஜீவன்னா என்னமான்னு கேட்டா உங்களுக்கு என்னது? ரைட்டியஸ்னஸ்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். நீதினா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். நீதினா என்னன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தையில். அபண்டன்ஸ் உள்ளவர். அபண்டன்ஸ் உள்ளவர். நீதினா என்ன? த நேச்சர் ஆஃப் காட். நீதி ரைச்சியஸ்னஸ்னா டூயிங் எவ்ரிதிங் இன் காட்ஸ் வே. எல்லாவற்றையும் கடவுள் காட்டும் வழியில் செய்கிறது தான் நீதி. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி தானே செஞ்சாரு. இயற்கை தளத்தையே பார்த்துட்டு செஞ்சாரா? சொல்லுங்க. நீதிக்கும் நீதிமானுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது. நீதினா இந்த பைபிள் சொல்கிற வார்த்தைகள்லாம் கவனிங்க, பிலீவ் பண்ணிங்கன்னா அது நீதி. நீதி உண்டாக இருதயத்தில் பாருங்க விசுவாசிக்கப்படும் இருக்கு பாருங்க. விசுவாசிக்கப்படும் இருக்கு பாருங்க. அப்ப எதை விசுவாசிக்கணும்? வேர்ட் ஆஃப் காட். அப்ப அது வேர்ட் ஆஃப் காட் விசுவாசிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும். நீதினா எனக்கு அநியாயம் கிடைக்குது அதோட ஆப்போனன்ட் வேர்டு கிடையாது. நீதினா இதுல சொல்றதெல்லாம் உனக்கு நம்பவே உள்ளனால நீ நம்புறல, தட் இஸ் நீதி. எவ்ரிதிங் இன் காட்ஸ் வே, டூயிங், பிலீவிங், ஆஸ்கிங், எவ்ரிதிங். ஆமென். கேட்கறது, ஜெபிக்கிறது, செய்யறது, பார்க்கறது, பேசுறது எல்லாமே அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட்னா நீ நீதியில் இருக்க. அந்த நீதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த நீதி. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதிக்கு ஏதாவது வசனங்கள் சொல்லுங்க எனக்கு. நீதிமானுக்கு சொல்றீங்களா? நீதிமானுக்கு வசனம் சொல்லுங்க, அப்புறம் நீதிக்கு சொல்லலாம். பார்த்தீங்களா? நீதிமான் பனையை போல் செழிப்பான். நீதிமானும் நீதி ஒன்றா அறிட்டாமா? இப்போ எல்லாருமே நீதிமான் தான் இங்கே. ஆனால் நீதியாக இருக்கீங்களான்றது தான் தெரியாது. நீதினா பிலீவிங் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு த வேர்ட், டூயிங் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு த வேர்ட் இன் காட்ஸ் வே. அல்லேலூயா. அதுதான் முதலாவது அதை தேடுங்கிறாரு. எவ்வளோ பேர் 4 மணிக்கெலாம் எழுந்து லபலபோன்னு கத்துறவங்களாம் இருக்காங்க, ஆனால் அதே லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பாங்க. இப்போ நீதினா என்னம்மா? அந்த அபண்டன்ட் லைஃப்பை உள்ளவரையே சொல்கிற எல்லாத்தையுமே நான் நம்பி வாடுறேன். வாவ். பார்த்தீங்களா? நீதிமான வேர்டெல்லாம் சொல்லுமா? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருப்பை வளருவான். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான வேர் கனி கொடுக்கும். நீதிமான் துளிரை போல தழைப்பான். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமானுடைய உதடுகள் சுத்த வெள்ளி. நீதிமானுடைய வாய் ஞான விலங்கு திறக்கும். வேற நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அப்படின்னா நீதிமான் ரகசியத்தை காக்குறான். வெரி குட். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீ ஒரு ஆஃபீஸ் இருந்தால் உன்னை விட யாருமே பெருசாக இருக்கக்கூடாது. உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்த தெருவில் குடியிருக்கல உங்களை மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. அதான் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும். உங்களை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க. ராஜபாதை. நீதிமானுடைய வழி ராஜபாதை. நீதிமானுடைய வெளிச்சம் சொல்லுங்க நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும். ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் அடுத்த வாரம். நீதிமான் இக்கட்டிருந்து விடுதலையாக்கப்படுவான். நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான். நீதிமானுடைய வீடோ நிலை பெற்றிருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கிறார். அப்புறம் நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமான் வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்படும். சோ ஸ்வீட். மகிழ்ச்சியே. நீதிமானுடைய நம்பிக்கை முடிவில் என்னவா வரும்? அழுத கண்ணீர் கிடையாது, மகிழ்ச்சியாக தான் முடியும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நீதிமானுக்கு தெரியுதுல்ல, நீதிக்கு சொல்லுங்க. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். வாசிக்கலாமா? 14:34. நீதி எங்க இதையே சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். சூப்பர். உத்தமனுடைய நீதி. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த உத்தமனுடைய நீதிங்கிறது கர்த்தரை குறிக்குது, ஜீசஸை குறிக்குது. நீதி அந்த ஜீசஸ் உள்ளவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் நீதிமானுக்குரியது. ஐயோ, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது ரொம்ப நீதிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பைபிள் படிக்கும்போது நீதின்ற இடத்துலலாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க, கலரிங் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த நீதி யாரை குறிக்குதுன்னா ஜீசஸே குறிக்குது. 11:19 வாசிங்களா? அதே நீதிமொழிகள்ல. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல்
தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். அந்த நீதியோட ஆப்போசிட்ல பின்னாடி என்ன வருதுமா? நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். அப்ப அங்க நீதி காட் ஜீசஸ் குறிக்குது, தீமை யாரை குறிக்குதுன்னா சேட்டனை குறிக்குது. சேட்டனுடைய ரிசல்ட் என்னதுங்க? மரணம். நீதி என்ன கொடுக்குதா? ஜீவன். பைபிள் அப்படி படிங்கல, நீதி வர இடத்துலலாம் என்ன வரும்? ஜீவன் வரும். சொல்லுங்க. ஜீவன்னா யார் அது? நானோ ஜீவன் உண்டாயிருக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னா ஜோயா லைஃப் இருக்கு உனக்கு நீதினா. ஆமென். அந்த ஜோயா லைஃப் உங்களுக்கு அபண்டன்ட் ஆக்கிறதுக்கு அவர் இருக்கிறேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அபண்டன்ட் லைஃப்னா என்னதுன்னா அன்கிரியேட்டட் லைஃப். இந்த ஜோயா ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகிற லைஃப் தான் உனக்குள்ள இருக்குங்கிறாரு. சும்மா பலார்னு இப்படி அடிச்சு சொல்லுங்க. ஜீவன் ஜோயா இருக்குல்ல, அந்த ஜோயா என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த ஜோயா என்னது? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அந்த லைஃபை டே பை டே, மொமெண்ட் பை மொமெண்ட், எவ்ரி டே அண்ட் நைட்டு, எவ்ரி டே அண்ட் நைட்டு, எவ்ரி வீக் அண்ட் வீக், எவ்ரி மந்த் பை மந்த். அல்லேலூயா. அது என்னவா இருக்குது? ஜீவன் பெருகுகிறதா இருக்கிறது. தட் இஸ் கால்ட் தி abundant life, மீன்ஸ் சூப்பர் நேச்சுரல் அன்கிரியேட்டட் லைஃப். இந்த லைஃபை ருசிக்கிறவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும். நீதிமான் துளிரை போல் தழைப்பான். ஆமென். இது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீதிமானுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இத்தனை சொன்னீங்களா, அத்தனையும் நமக்கு இருக்கான்னா இல்லாம இருக்குது நிறைய ஏரியால. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் அதை குறித்து உங்களுக்கு தெரியல தெரியுமா? இந்த நீதிங்கிறவர் அவரு, அதனால்தான் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் சூரியன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமன்ஸ்ல இருக்கு. இன்னொரு நீதி, இன்னொரு ஏதாவது ஒரு வசனம் சொல்றீங்களா? ரோமன்ஸ்லன்னு சொல்லலாமா? டஃப்பான சாப்டர் புக் அது. 5:17-19 பாருங்க ரீட்டா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும், ஒருவனுடைய மீறுதல்னு வர்றது ஆதாமு, அந்த நீதியின் பரிபூர்ணம்னு வர்றது யாரு? சாம் சொல்லு, யாரு? ஜீசஸ். ஜீசஸ். அப்ப நீதியின் பரிபூர்ணம் யாருமா? நானும் பரிபூர்ண படம் வந்தேன்னா என்னம்மா? அந்த abundant zoya life தான் நான் கொடுக்க வந்தேன். மீன்ஸ் என்னன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃபை உனக்கு கொடுத்துருக்கேன்னு உனக்கு அறிவு வந்துருச்சுன்னா போதுங்கிறார். அப்பதான் யூ வில் பி த கிரேட் விட்னஸ். அப்ப நீதியாக ஈவு யாரு? ஜீசஸ். அவருக்குள்ள என்ன இருக்குது? abundant லைஃப் இருக்கு. இப்போ நீங்க 1000 பேர் உட்கார இடத்துல நீதின்னு கேட்டா நீங்க சொல்லிடணும். நீதின்னு கேட்டு பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணுங்க. நீதிமானதான் நீதின்னு சொல்லுவாங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா அது நீதிங்க. பைபிளில் எழுதியிருக்கிறபடி ஜீசஸ் வாழ்ந்த மாதிரி நான் வாழ முடியும்னு நீங்கள் பிலீவ் பண்ணால் அந்த நீதி உங்களுக்குள்ளே இருக்குங்க. இன் கிரைஸ்ட்டு. புரிஞ்சிச்சா? நீதினா யாருக்கு புரியலையா? யாருக்காவது புரியலையா? இது புரியலன்னா நீ சாப்பிடாத. ருசியாக சாப்பிட்றதுக்கு இருக்குல்ல, ருசியாக படிங்க. நீதினா என்ன? ஒரே வார்த்தை சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். ஜீசஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜீசஸ் அவர்கிட்ட தானே இருக்குது இந்த abundant லைஃபு. நீதினா என்ன? ஜீசஸ் என்ன இருக்குது அவரே சொல்கிறார் பாருங்க. ஜீவனும் abundant லைஃப் இருக்குது. abundant லைஃப்னா என்ன? பரிபூர்ண வாழ்க்கை. அது எங்கேருந்து கிடச்சிச்சு? யாரால் கிடச்சிச்சு? அன்கிரியேட்டட் லைஃப். எங்க இந்த காணப்படுகிற உலகம் டெம்பரரிங்க. காணப்படாத உலகத்தில் காஃபி கடை இருக்குது, பெட்ரோல் கடை இருக்குது, பணம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேறு என்னப்பா வேணும்? எல்லாமே இருக்குது. ஜெருசலேம் அப்படிங்கிறவர் தன் மனைவி பிள்ளையோட போயிட்டுருக்கிறாரு. நைட்டு ஆயிடுச்சு, காசு கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டாரு. டயர் இதாகிடுச்சு, காசு கிடையாது. 2 நடு ரோட்டில் நிற்கிது. என்ன பண்ணார்? அப்படியே தூக்கி கர்த்தர்கிட்ட சொல்லிட்டார். நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்புவேன். இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. நான் பாட்டு எடுத்துகிட்டு போனேன். அங்கே போன உடனே டேக்ஸ் கட்டிட்டார். நான் அதை பிலீவ் பண்ணல. அது நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் நீங்கள் ஆர்டர் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்கள். ஸ்டெப் அவுட் பண்ணுங்க. ஃபெய்த்தில் கோ ஃபார்வர்டு. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போய் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த காட்ஸ் வேலையே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு பிரமாதமாக ஆகிடும். அதுவே உங்களுக்கு abundant தந்துடும். abundant லைஃப்னா நிறைவான முழுமையான ஒரு வாழ்க்கை தரும். அதுக்கு தான் ஜீசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களுக்கு கொடுக்க. அல்லேலூயா. சொந்த வீடு வேணுமா? காரு வேணுமா? பணம் வேணுமா? வேற என்ன வேணுங்க? குழந்தை வேணுமா? எல்லாமே காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்குது. அல்லேலூயா. ஏங்க அவர் இப்போ ஒரு 2 டயர் அப்படியே நடு ரோட்டில் தானா வருதுங்க. தானா? நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உண்மைதான். அப்புறம் 2 பேர் வராங்க. இவர் கார் மெக்கானிக் பண்ணுறவர் தான் அவங்க அப்பா. இவங்கெல்லாம் ஏரோப்ளேனோட அக்சசரிஸ்லையே மெக்கானிக் பண்ணுறவங்க. ஆனால் 2 பேர் இங்கே இருக்க பெட்ரோல் போட்டுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல? காசு கொடுக்க முடியல.
காசு கொடுக்க முடியல. அந்த காசு கொடுக்க முடியாத நேரத்தில் சரி நம்ம கையில் காசு வந்து கட்டாயமாக கொடுக்கலான்னு நினைக்கும் போது ஒரு 3 monthsல காசு கிடச்சிட்டு அங்கே போகிறாரு. ஷார்ட்டாக சொல்கிறேன். அங்கே போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு காஃபி கடை இருந்தது. வித்தின் 3 monthsக்குள்ளே போகிறாரு. காஃபி கடை, பெட்ரோல் பங்க்கு எல்லாத்தையும் பார்த்தா இங்கே அப்படி ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லை நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல நம்புறீங்களா? அந்த நம்புறீங்கல்ல, அப்போ தான் அந்த நீதி விளங்கும் வெளியில். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பைபிளை படிக்கவே நீதின்ற இடத்துலலாம் டபுள் லைன் போட்டு வைங்க. நீதி வேற, நீதிவான் வேற. அதனால தான் பைபிளில் 6:33 மேத்யூவில் முதலாவது above all things, எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியலங்க. நீதியை தேடுறதுன்னா என்னம்மா? அவரோட கனெக்ஷன், அவரோட இன்டிமெசி, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் காட்ஸ் வேலை என்ன செய்ய சொல்கிறாரு, அதை உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ நினைவுகள் வருது. எல்லாத்தையும் சொன்னால் மெசேஜே எடுக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு அந்த நீதியை பற்றி தெரில, அது அவர் எவ்வளோ பெரியவர்னு தெரில. அவ்வளோ ப்ரெஷியஸ். நீங்கள் அவ்வளோ தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்து அந்த நீதியை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. ஒரு குட்டி காட் மாதிரி நீங்கள் நடந்து போகலாம். குட்டி ஜீசஸ் நீங்கள். ஹலோ, நீ ஒரு ஜீசஸ், குட்டி ஜீசஸ் நீங்கள். இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் இது சத்தியம். ஏன் இதை நம்ம அலட்சியமாக இருக்கோன்னா, நம்மளுடைய ஃப்ளஷ் கார்னல் மைண்டு வந்து இதை பழகிடுச்சு. அப்படியே பழகி 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 இந்த மண்டையில் என்னங்க அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், வீட்டில் இதான் சண்டை நடக்குது, அது எப்படி வரும் பணம், நீங்கள் என்ன சம்பாதிச்சு கொடுத்தீங்க, நீ என்ன எடுத்துகிட்டு வந்த, இதுதான் நடக்குது குடும்பங்களில். சண்டைகள், சச்சரவுகள். என்ன அதை மாதிரிலாம் உங்கள் குடும்பத்தில் சத்தம் வரவே கூடாது, சத்தமே வரக்கூடாது. ஏசப்பாவை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா காட்ஸ் வேலை எல்லாமே நடக்குங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் அதை மாதிரி ஒரு ப்ரெஷஸ் வேல்யூபிள் திங் எதுவுமே கிடையாது. நீதியே உனக்குள்ளே இருக்கிறாரு. இந்த நீதி அப்பனா நீ நீதியோ ஈவ பெற்ற நீ ஆளுவாய் அப்படின்னு சொல்லுது வசனம். நீ எப்படி வா என்ன செய்வ? ஆளுவ. இயற்கை நீ ஆளுவ. அல்லேலூயா. எங்கேயாவது நல்லா கவனிங்களேன். ஏன் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் லைஃப்குள்ளே போக முடியல? ஏன் நம்ம ஒரு விட்னஸுங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், அதை அலட்சியப்படுத்துகிறோம்? ஏன் வந்து இந்த நீதியே எனக்குள்ளே இருக்குங்கிற அறிவு நமக்கு ஏன் இல்லைன்னா, இந்த வெளியில் இருக்கிற பார்வை தான் காரணம். நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் பார்வையை மாற்றுங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. அல்லேலூயா. ஜீசஸை எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற எண்ணத்தை அடிக்கடி 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 உங்களுக்குள்ளே திணிச்சு கொண்டுட்டு வாங்க. ஒரு காலரா பேஷண்ட்டை, நல்லா காலரா வந்திருக்கு தெரியுமா, அந்த பேஷண்ட்டை என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போலாம் அதை எராடிகேட் பண்ணியாச்சு. அந்த பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்திட்டு அந்த டாக்டர் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குது பாருங்கள். விடாம வைத்தாலையும் போகும், வாந்தி எடுப்பாங்க, கண்டினியூஸாக இருக்கும். டாக்டர் என்ன பண்ணுவார், நானா பார்த்துடலான்டான்னு சொல்லிட்டு அந்த வியாதியை சேலஞ்ச் பண்ணி கண்டினியூஸாக அவங்கள காப்பாற்றிடுவாங்க. ஒரு உயிரை காப்பாற்ற. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு மூச்சு வரலன்னா அந்த டாக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படப்படன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி வலிக்குது அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, உயிர் வந்துடும். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமாக உயிர்ப்பிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. உங்களையே நீங்கள் உயிர்ப்பிக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்டும் வேணாம், விசுவாசிச்சா போதும். இந்த வேர்ட் ஆஃப் காட் உண்மை. நான் ரொம்ப வேல்யூபிள் ஆனவளை அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாதா, உணரக்கூடாதா? சின்ன சின்ன விஷயத்துலலாம் பழகக்கூடாதா? எங்கேயாவது கவனிங்களேன். ஒரு பேங்க்கில், ஜாய் அலுக்காஸில் திறந்து அப்படியே உள்ளே நேராக போயிடுவீங்களே, அங்கே யார் இருப்பா? செக்யூரிட்டி இருப்பான். அவன் என்ன வச்சுருப்பான்ப்பா? கன்று வச்சுருப்பான். அட் எனி டைம் திருடினா ஷூட்டிங் தான். அது பயங்கர காஸ்ட்லி. இப்போ இவர் சொன்னார்ல டைமண்டு, என்னப்பா சொன்னீங்க? ரூபி. எனக்கு ஹார்ட்டில் அதெல்லாம் சொல்லிட்டாரு. ரூபி, டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம், சில்வர், எல்லாத்த விட என்னப்பா சொன்னீங்க? இதான் ராத்திரி காட் எனக்கு சொன்னார். எல்லாருக்கும் என்னன்னா அந்த கோல்டு தான் என்னை விட காஸ்ட்லி. கோல்டு தான். எங்கேயாவது ஒரு பிளட்டு பேங்க்கில் ஒரு கன்னை வச்சுட்டு நிற்கிறானாப்பா? எங்கள் பிளட்டை கொடுத்து உங்களை மீட்டாரு. உங்கள் பிளட்டுக்குள்ளே இவரோட பிளட்டே சேர்ந்துருச்சு. பிளட்டு பேங்க்கில் ஏனோ தானேன்னு அவன் வரான், பிளட்டை கொடுக்குறான். ஆனால் அது எவ்வளோ லைஃப் முக்கியம் தெரியுங்களா? இப்போ எங்கள் காருண்யா ஒரு விஷயத்த சொல்லிச்சு பாருங்கள். அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான் சர்ஜரிக்கு அனுப்புவாங்க, ரைட்டா? அப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட் இயர் பாய், செகண்ட் இயர் ப்ரொஃபஸர்லாம் இருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் வில் நாட் ஆஸ்க்கு அபவுட் த குரூப் எல்லாம். அது யாரோட வேலை? ஸ்டூடெண்ட் இல்லை, சர்ஜரி பண்ணுறவங்களுடைய வேலை கிடையாது அது. ஆனால் அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷனாக தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை ஃபஸ்ட் இயர் இருப்பாங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், அவங்க அனஸ்தீஷியா ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க. பார்த்துட்டியாப்பா அப்படின்வாங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. பேஷண்ட்டு ஸ்டேபிளாக இருக்காங்களாப்பா,
முதல் நாள் செக் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. ஏபி குரூப் உள்ளதை ஏ குரூப் ஏற்றிட்டான். ஹலோ என்னாச்சுங்க? ஜீவன் இருக்குமா? பேஷண்ட் டெட்டு. சர்ஜரி வார்டு இஸ் எவ்ரிதிங், தியேட்டர் ரெடியாக இருக்குது, பேஷண்ட் ஏன் வரலன்னு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாரு டீன். ஏன்? உயிர் ரத்தம் கொடுக்குற இடத்துல ஒரு துப்பாக்கி வச்சு நின்னான்னா அது ரைட்டு என்னங்க? அப்போது உயிரை விட ஒரு மனுஷனுக்கு எது பெருசாக இருக்குது? தங்கம், டைமண்டு, அடுத்தது என்ன? டைமண்ட், பிளாட்டினம், பத்திரங்கள், மணி. மணி இருந்தால் தான் இதெல்லாம் நீ வாங்கலாம். மணி அசிங்கமாக இருக்குது. கிறிஸ்துவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க எதை வேணால் இழப்பாங்க, நகையை இழக்கவே மாட்டாங்க. நகையை கொண்டு எப்படி வைக்கலாம், எப்படி பத்திரப்படுத்தலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். அந்த உயிருக்கு என்ன வந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உலகம் அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும்? இந்த தங்கத்தை விட, இந்த வெள்ளியை விட, இந்த டைமண்டை விட காட் எனக்குள்ள இருக்கிறாருன்னா நீ எவ்வளோ வேல்யூபிள் பர்சன்னு. அந்த அறிவு இருக்கா நமக்கு? நான் எவ்வளோ வேல்யூபிள் பர்சன்ற அறிவு இருக்கா நம்மளுக்கு? இருக்காதுங்க. நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப அன்பாக ரிக்வஸ்ட் பண்ணுறேன் உங்களை. என்ன தெரியுமா? நீங்கள் இந்த தங்கத்தை விட, இந்த வெள்ளியை விட, இந்த டைமண்டை விட, பிளாட்டினத்தை விட, இன்னும் என்னென்னமோ இருக்குது, ரூபி ஸ்டோனு, எல்லாத்த விட, எமரால்டை விட நீங்கள் அவ்வளோ விசேஷமானவங்க. அந்த நகையை நீ போட்டதுனால தான் நகைக்கு பெருமை. ஹலோ, அந்த ஜுவல்லு உன் கழுத்தில் தான் பெருமை. புரியுதா நான் பேசுகிறேன்? ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? நம்ம பெருமையே கிடையாது, நம்ம பெருசே கிடையாது. ஏங்க, ஒரு காரு பிஎம்டபிள்யூ வாங்கி அதை ஒருத்தன் தொட்டு அவனை போய் அரைஞ்சிருவோம். நம்ம அதை போய் ஒருத்தன் நோண்டுனா என்னங்க செய்வீங்க? ஓடி அறைய போவீங்க. ஆனால் பிஎம்டபிள்யூ எப்போ வேல்யூ தெரியுமா? நீ உட்கார்றதுனால தான் பிஎம்டபிள்யூ வேல்யூ ஆகுது. உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரணுங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் இந்த பிஎம்டபிள்யூவோட டஸ்ஸர் காராவது வேணும். உயர்ந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க உயர்வாக தான் இருப்பாங்க. என் தங்கச்சியை சொல்கிறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டிலே படிடி, வீட்டில் கஞ்சோ தண்ணியை குடிச்சிட்டு போய் படிச்சுக்கலாம். நான் ஆரிஸில் தான் படிப்பேன், ஆரிஸில் தான் படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன். ஏம்மா அந்த மெடிசன் கிடைக்கலன்னா இன்ஜினியரில் போட்டு இப்போ கிடையாது, நான் மெடிசன் தான் படிப்பேன். எடுக்கிற டெசிஷனை பாருங்கள். பேப்பரில் நான் எழுதுகிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்றா. அது அப்போ இப்போ மாதிரி சீட்டெலாம் கூட இல்லை. அப்போல்லாம் ஸ்டேட்டில் ஒருத்தருக்கு ரைட்டா ஸ்டேட்டில் ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து வருவாங்க, பேப்பர் எடுத்துகிட்டு வரா, செலக்ட் ஆகிட்டேன்னு. அவள் சொன்னால், நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு வச்சுக்கோ. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன்னா நான் 4 இடத்த தேடி ஓடணும். நான் 4 இடத்துல வேலைக்கு, ஆரிஸில் படித்தா வேலை என்ன தேடி வரும்னா அதுமாரி தேடி வந்துச்சுங்க. அவள் வீட்டுக்காருக்கு முன்னாடி அவள் யூஸ் போயிட்டா. உங்களை நீங்கள் வேல்யூபிளான எண்ணங்கள்னால் நிரப்பி வச்சுருக்கிறீங்க. ஏசு கிறிஸ்து நீதிங்கிற ஒரு உங்களுக்குள்ளே இருந்தால் எண்ணங்களே உயர்வாக தான் இருக்குங்கிற நான். இந்த பாவர்ட்டி மைண்ட் செட் இருக்காது. இதையாவது எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அதையாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணமே இருக்காது. அவர் மிக உன்னதமான தேவன். ஹலோ, நீங்கள் உங்கள் உயிர் எவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட அந்த உயிரையே கொடுத்து உங்களை உயிராக வச்சுக்கிறாரு. உயிரையே கொடுத்து உங்களை உயிராக வச்சுக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய வேல்யூபிள் தெரியுமா? நம்ம வேல்யூபிள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஹலோ, அதனால் உங்களுக்கு என்ன அந்த இன்ஹெரிட்டன்ஸை நீ யூஸ் பண்ணுறல்ல, அப்போ உன் பேர் நீதிமான். புரிஞ்சிச்சா இந்த விஷயம்? நீதிக்கும் நீதிமானுக்கும் தியமாக புரியுதாப்பா? நீதிக்கும் நீதிமானுக்கும் நீதிமான் யாரு? நீதி உள்ளவரை வச்சுக்கிட்டு அவர் கற்றுக்கொண்ட வழியில் எல்லா வாழ்க்கையை வாழுறவன் நீதிமான். நீதி உள்ளவரை வச்சுக்கிட்டு அப்படின்னா ஜீசஸை வச்சுக்கிட்டு காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் நான் வாழுறேன்ல, அந்த வாழ்க்கைக்கு பேர் நீதிமானுடைய வாழ்க்கை. அதனால தான் அவன் போய் பேச்சை வெறுக்கிறான். அது அவன் லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லும். நீதிமான் பனையப்பல் செழிப்பான் லைஃப் ஸ்டைலு. நீதிமான் அப்புறம் என்னது, தன்னுடைய நாய்க்குட்டிகள் எல்லாம் கூட அவன் சோறு போடுறான். நாய்க்குட்டிகள், ஆடு மாடு மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். பொய் பேச்சை வெறுக்கிறான், பாடி மகிழ்கிறான். யார் அதெல்லாம் செய்வா? இந்த நீதியா உள்ளவன் தான். நீதி யாரு? கிரைஸ்ட். என்னைக்காவது ஒரு பஞ்சக்கத்து கற்றுருக்கிறாரா? ஏதாவது என்ன இவ்வளோ பெருசாக கொண்டாந்து என்கிட்ட கேட்டுட்டிங்களேப்பா, இவ்வளோ பெருசெல்லாம் கட்டணா என்ன செய்ய முடியுன்றாராமா? நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விட்னஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் மைண்ட் செட் மாறணும்னு சொல்கிறேன். உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குது? இதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும், அதாவது கொடுத்தா அதிலிருந்துலாம் விலகுங்க. நீங்கள் அல்லேலூயா விலகுங்க. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உடனே ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. எனக்கு இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எல்லாம் நான் கிறிஸ்துக்குள்ளே சிறைப்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவ்வளோ வேல்யூபிள் பர்சன் யூ ஆர்.
கோல்டை விட நீ போ. இந்த 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 பட்டு புடவைகள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறனால பெருமை இல்லை, அது ஓ மேலே இருக்கிறனால தான் அதுக்கு பெருமை. நம்ம என்ன தெரியுமா, காஞ்சிபுரத்துக்கு போய் வாங்கினது நோ 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 நோ. அந்த புடவைக்கு பெருமையை நீ கட்டுனதுனால தான், அந்த காருக்கு பெருமையை நீ அதில் போகிறதுனால தான், அந்த ஜாய் அலுக்காசை துப்பாக்கி வச்சு நின்னாலும் அது உன் கழுத்தில் இருக்கிறதுனால தான் அதுக்கு பெருமை. உனக்கு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அங்கே துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறோம், அதான் நகை கடைக்கு போகிறோம். அந்த நகையை நீங்கள் போடுறதுனால நகைக்கு பெருமை. புரிஞ்சிச்சா? நமக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை பை எடுத்துகிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு என்னங்க டைஸு அந்தமாரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராடினரியாக கேளுமா, எக்ஸ்ட்ராடினரியாக விரும்புங்க. அதில் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக பெற்றுக்கொள்ளலாம். பைபிளில் இல்லாததெல்லாம் நடக்கும். ஒருத்தருக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்குதா? மோசஸ்க்கு செங்கடல் பிளந்த மாதிரி ஜாஷுவாக்கு நடந்ததா? தானியலுடைய வாய் சிங்கக்கவியில் போட்டதும் கட்டின மாதிரி வேற யாருக்கா நடந்தா? அவன் உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? இது வரைக்கும் இல்லாத மாதிரி நடக்கும். இது வரைக்கும் யாருக்குமே அப்படி நடந்தில்லை, எனக்கு நடந்து நீங்கள் சொல்லுவீங்க. விரும்புகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரும்புங்க. நீங்கள் விரும்புங்க. விரும்புகிறீங்களா? முதல்ல நீங்கள் யார் சொல்லுங்கள். ரைட்டியஸ்னஸ்ங்கிறதோட அர்த்தம் ஜீசஸை நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஜீசஸ் யார்? நீதி தான் ஜீசஸ், ஜீசஸ் தான் நீதி. அபண்டன்ட் லைஃபு, அன்கிரியேட்டட் ஜோயே லைஃபு. ஆமேன். எங்கேருந்து வந்துச்சுமா அது? காடு. அவர் யார் தெரியுமா? ஜீசஸ் யார் தெரியுமா? ஹி இஸ் த காட் ஆஃப் ஆல் காட்ஸ். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறாராம். ஹி இஸ் த காட் அல்மைட்டி. ஜீசஸ்ஸு யாருன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஃபாதர் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் தான் ஜீசஸ். உங்களுக்காக. நிஜமாக புரியுதா நான் பேசுறது? அந்த ஃப்ளஷில் வந்தார்ல, எதுக்கு வந்தார்னா உங்களுக்காக தான் வந்தார். அல்லேலூயா. ஹி இஸ் அ காட் ஆஃப் அல்மைட்டி, இஸ் அ காட் ஆஃப் காட்ஸ். அப்புறம் இது கிங் ஆஃப் கிங்ஸ். ஹி இஸ் த கிங் ஃபார் ஆல் த கிங்ஸ். என்னாலே பிரபுக்கள் ஆளுகிறார்கள். அல்லேலூயா. என்னாலே ராஜாக்கள் நீதி செலுத்துகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சா இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கவனத்தை செலுத்துவீங்க. இந்த நீதிங்கிற கிரைஸ்து ஜீவன் உள்ளவர், எனக்கு ஜீவனை இனி கொடுக்க போகிறதில்ல, கொடுத்துட்டாரு. அந்த ஜீவனை நான் என்ன செய்யணும்? அபண்டன்ஸ் லைஃப்குள்ளே வளர்க்கணும். எப்படி வளர்க்க முடியும்? செடிக்கு தண்ணி ஊற்றுறோம்ல, ஊற்றுறோமா? நம்ம என்ன தண்ணி ஊற்றுறது? ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. கருத்தாக படிங்க, கருத்தாக படிங்க. எல்லாத்த விட உங்கள் வாழ்க்கையில் சிம்பிளாக ஈஸியாக பெரிய பெரிய நன்மை நடக்கணும்னா காடுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுங்க. ஆமேன். அது தவிர எல்லாம் பண்ணுவோம். நம்ம நல்லா டைமே இல்லைன்னு சொல்லுவோம். என்னங்க சொல்லுவீங்களா? நல்லா வேலை செய்ய டைம் இருக்கும், குக் பண்ண டைம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக டைம் இருக்கும், அப்புறம் என்னத்துக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனால் காடுக்கு கொடுக்க டைமே இருக்காது நிறைய பேருக்கு. அடித்து சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு காடுக்கு டைம் கொடுங்க. எனக்கும் சொல்லுங்கள், அத்தனை பேரும் சொல்லுங்கள். ஊழியக்காரவங்க ஊழியம் செய்கிறது டைம் போயிடுதுன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, என்னங்க முடியாது அவரால்? இன்றைக்கி சொல்கிறாரு உங்களுக்கு பார்த்து, நான் ப்ராஃபஸி சொல்கிறேங்க, அவருடைய ப்ரெசன்ஸில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்த நீதிங்கிற கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட்குள்ளே நீ இருக்கும்பொழுது உன்னால் அபண்டன்ட் லைஃப் தான் அதோட ரிசல்ட்டு. நீ எதையோ உன்னை விதைச்சன்னா அது ஹார்வெஸ்ட்டு. நீ விதைக்காத இடத்துல நீ அறுவடை செய்வேன்றார். பார்த்தீங்களா? விதைக்காததை நீ அறுவடை செய்வேன்னா என்ன தெரியும்? இன்ஹெரிட்டன்ஸு. உன் அப்பாவதெல்லாம் உன்னோடது. உனக்கு இது முடியாதுங்கிறதே கிடையாது. சாத்தியம் அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாய் நடக்கும். முடியாதெல்லாம் நிச்சயமாக வந்து சேரும். கிடைக்காதுங்கிறதுலாம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். இது என் வாழ்க்கையில் நடக்காத நீ முடிவு பண்ணியிருந்தேன்னா அதை உடைச்சிட்டு கர்த்தர் வந்து செய்வார், அதை தாண்டி வந்து செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையில் எது முடியாமல் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எது அசாத்தியமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எது முடியாதுன்னு நீங்கள் ஒரு புள்ளி வச்சுருக்கிறீங்க. கமா போர்டில் புள்ளி வச்சுட்டீங்கன்னா அந்த புள்ளியை உடைச்சி தள்ளிட்டு வருவார். அல்லேலூயா. He can do anything. அல்லேலூயா. என்னை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ என்ன எல்லாவற்றையும் ரொம்ப கடினமான வேலைகளை அவர் செய்ய சொல்கிறாராப்பா. பிலீவ் பண்ணுன்றாருப்பா, வேற ஒன்றுமே சொல்லலை. அவர் எல்லாவற்றையும் கஷ்டமான சூழ்நிலை நீ பிலீவ் பண்ணுன்றாரு. அதான் எல்லாவற்றையும். இப்போ வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி வேலை கிடையாது. எஃபர்ட் போடுறது கிடையாது. எஃபர்ட்லெஸ் பிளெஸிங்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் வந்து விட்னஸாக வாழ விரும்புகிறீங்க? அதுக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீதிலாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? ரைட்டா 10-12 வாசிச்சிங்களா? பிரதர், உங்களுக்கு நீதி என்னன்னு தெரியுதா? நீதினா ஒரே ஆன்சர் சொல்லு, சாம் சொல்லு. நீதினா ஜீசஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10:2. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுத்துக்கு உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்பா, இப்போ மரணத்துக்கு தப்புவிக்குன்னா உங்களுக்கு புரியும். இட்டர்னல் லைஃப் வரைக்கும் நீ அவரை வச்சிருந்தா இங்கேயே கிடையாது, இதோட முடியாது. இந்த லைஃப் இட்டர்னல் வரைக்குமே உன்னை கொண்டுட்டு போகுங்கிற. உங்கள் மரண நாள் வரும்பொழுது ஒரு நாள் கவனிங்களேன்,
ரொம்ப கஷ்டப்பட்டு மறிக்க மாட்டோம். அதெல்லாம் நிறைய பேருக்கு ஆசையா இருக்கா இல்லையா? மரணமே வராது, கர்த்தர் வந்துருவாருன்றது விசுவாசம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சிலர்லாம் மரணத்தை குறித்து பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா நமக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியா அப்படின்னு சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. அப்படிலாம் வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கெல்லாம் அந்த பயம் கூட வந்திருக்கு. ஏதோ ஒரு நெஞ்ச வெளிச்ச மாதிரி. ஏன்னா அந்த பயாலஜி வேற படிச்சிட்டோமா, அதெல்லாம் போட்டு அது இது கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வாசிங்க ரீட்டா. நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பார்த்தீங்களா? நித்திய ஜீவன்னா இட்டர்னல் லைஃப் வரைக்கும் இந்த நீதியோட நீ அங்கே போய் ஆளுகை செய்யலாம். அங்கே இருக்கிற ஆளுகை இங்கே ஆளுகை செய்யலாம். நீங்கள் அங்கே போய் தான் ஆளுகை அங்கே ஆளுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1 கொரிந்தியர்ல 6:20 பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமையா இருக்கு. கிவ் க்ளோரி டு காட். ஒரு மிரக்கல் வந்துச்சுன்னா அவரை மகிமைப்படுத்துங்கன்றாங்க இல்ல? அது சூப்பர் நேச்சுரலா வரணும்னா இல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் இருக்குல்ல. இப்ப நீதியா இருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ள வரணும்னா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கிரயத்துக்குன்னா என்ன? கிரயம்னா என்னப்பா? கிரய பத்திரம் அப்படின்னு இருக்கு. கிரயம்னா என்னம்மா? ஒரு காசை கொடுத்து அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்றோம். கிரயம்னா பிரைஸ்னு அர்த்தம். PRICE அர்த்தம், பிரைஸ். கிரயத்துக்குன்னா என்ன பிரைஸ் கொடுத்து உங்களை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாராம் காடு? அவருடைய ஜீவனை கொடுத்தா, அவருடைய நீதியை கொடுத்தா, அவருடைய ரத்தத்தை கொடுத்து. நான் ரொம்ப கவலையாக சொல்கிறேன், ரத்தத்தை பிளட் பேங்க்கில் எவனும் நிற்க மாட்டேங்கிறானே. நம்ம சொல்லுங்க முதல்ல, என்ன நான் யாருன்னு ஒரு திமிர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள ஓடுற ரத்தம் என்னன்னு ஒரு திமிர் இருந்துச்சுன்னா, நான் கிரயத்து கொல்லப்பட்டிருக்கேன்னா, கொல்லப்படுற கில்லிங் கிடையாது, ரிசீவ் பண்ணியிருக்கிறார், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். கொழுமுதல்னு சொல்றல, அது மாதிரி எதை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சட்டப்படி பிளட் பேங்க்ல தாங்க அவன் நிற்கணும், அந்த துப்பாக்கியை வச்சு. ஏன்னா மனுஷனுக்கு அவன் உயிரை விட நகை தான் பெருசா தெரியுது, மனுஷனுக்கு தங்கம் தான் பெருசா தெரியுது, வெள்ளி தான் பெருசா தெரியுது. ஆனால் நீங்கள் அப்படி அப்போ வேணாமா தங்கம்? நோ நோ நோ, உனக்காக தான் தங்க சுரங்கமே இருக்குது. நீங்கள் அதை போட்டிருக்கிறதுனால உண்மையாகவே அந்த கடைக்கு பெருமை, தங்கத்துக்கு பெருமை. நம்ம என்ன தெரியுமா, நான் அங்கே போகிறதுனால தங்கத்தை தனிமைப்படுத்தி உங்களை தனிமைப்படுத்தாதீங்க, நீங்கள் அதை அனுபவிக்கிறதுனால, அதனால தான் அதுக்கு பெருமை. சிலரெல்லாம் நான் இப்படி சொல்லுவேன், பாப்பா இந்த பூ உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நீ வச்சதுனால பூ அழகாக இருக்குன்னு சிரிப்பாங்க பிள்ளைங்க. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நீ இதை போட்டதுனால ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு. ஹலோ, நீ அவ்வளோ வேல்யூன்னு சொல்லுவேன். இந்த வேல்யூபிளான ஒரு ப்ரெஷியஸு கோல்டை விட டைமண்டை விட நீ பெரிய ப்ரெஷியஸ் நீ நினச்சேன்னா நீதி உள்ளே குதிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா என்ன இப்படி கனம் பண்ணுறாங்களேன்னு. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்கள் அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிறீங்க காடுக்கு. அந்த வேல்யூபிளானதை நீங்கள் பிலீவ் பண்ணால் உங்கள் வாழ்க்கை இப்போ நீதிமானுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்துடும். ரைட்டியஸ்னஸ்ங்கிறதுக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாரும் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னு, அப்படி டெஃபினேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஜாய்ஸ் மேயர் அண்ட் ஆல்சோ கெனத் ஹேகன்லாம் ரைட்டியஸ்னஸ்க்கு என்ன டெஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காடு அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன தமிழில் சொல்லுங்க? ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அதாவது காடோட நிக்கிறதுக்கு ஒரு தகுதியோட நான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த தகுதி யாரு? காடோட நிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? அந்த ஜீசஸ் உனக்குள்ள இருக்கனால நீ ஆர் தி ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட். சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு புரியுதா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரைட்டியஸ்னஸ்னா தெரியுமா? ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்டஸ் அது? நீதிமான் இல்ல கண்ணா, நான் அவரோட நிக்கிறதுக்கான எனக்கு ஒரு தகுதி கொடுத்துட்டாரு. எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அந்த தகுதி வந்து யாரு? ஜீசஸ். அந்த தகுதி யாருமா? ஜீசஸ். ஜீசஸ் இப்போ எங்க இருக்கிறாரு? எதை கொடுத்து உங்களை வாங்கினாரு? அவ்வளோதான். ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஏன் செத்து போனாங்க? அங்க உயிர் மாச்சிருச்சதுக்கு அந்த பிளட் குரூப்பு. அவருடைய பிளட் உனக்குள்ள எத்தனை வகையான குரூப், ஒருத்தருக்கும் ஒரு குரூப். அவருடைய பிளட் எல்லாருக்குமே யூனிவர்சல் டோனர். அவர் சோ ஸ்வீட். அவருடைய அன்பை பாருங்க, உங்க ஒருத்தரையும் ப்ரெஷஸாக வச்சுக்கிறாரு. ரைட்டியஸ்னஸ்னா இன்னும் சிம்பிளாக டிஃபைன் பண்ணா த நேச்சர் ஆஃப் காட். வாவ், சிம்பிளாக என்னம்மா ரீட்டா? நேச்சர் ஆஃப் காட் யாரு? ஃப்ளஷ்ல வந்தவர் ஜீசஸ். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? வேர்டு. நீங்க காடுக்குள்ள இருக்கிறீங்கன்னா இந்த வேர்டை நீங்க ப்ரெஷியஸ்னா, இந்த ப்ரெஷியஸ் வேர்டை நீங்க ரொம்ப படிப்பீங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போடுவீங்க. போகும்போது காலண்டர்ல படிச்சுட்டு போக மாட்டீங்க, எனக்கு வேலை ஜாஸ்தி இன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு வேலை ஜாஸ்தி ஊழியம் ஜாஸ்தி அதனால நான் இன்னைக்கு படிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு அப்படின்னா God purchased you by his own blood. ஆமென்.
அது எதுக்குமா அப்படி உங்களை பர்ச்சேஸ் பண்ணாரு? ஒரு புடவையை காஸ்ட்லியாக இருக்கிறத வாங்குறோம், எதுக்கு சொல்லுமா? சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பேசுங்களேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புடவையை நான் ஏன் சூஸ் பண்ணேன், நீங்கள் ஏன் இந்த புடவையை சூஸ் பண்ணி, வெதர் இட் இஸ் கிஃப்ட் ஆர் நாட், அதை ஏன் நம்ம வாங்கணும்? அது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உடனே போய் அங்கே ஒரு கடையில் கண்ணாடியை வேற வச்சுக்கிறான். அதை போட்டு போட்டு பார்க்குறது, நகைக்கும் அவன் ஒரு கண்ணாடி கொண்டு வந்து கொடுப்பான், போட்டு போட்டு. ஸோ எண்ட் ரிசல்ட் என்னம்மா? பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான். ஹலோ, நீங்கள் கரையத்து கொல்லப்பட்டது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரெஷியஸ்னா அது எதுக்கு தெரியுமா? ப்ரெஷியஸாக ஒரு சாரீ, ப்ரெஷியஸாக ஏதோ ஒன்று வாங்குறது, அதோட ரிசல்ட் என்னம்மா? பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அவர் தான் அந்த ப்ரெஷியஸ் அப்படின்னும் பொழுது அந்த எண்ட் ரிசல்ட் என்ன? ஒன்றை பியூட்டிஃபுல்லாக வைக்கிறதுக்கு. ஐயோ, கண்ணீர் சிந்திக்கிட்டு, அழுதுகிட்டு, துக்கப்பட்டுக்கிட்டு 4 பேர் இருக்கிற இடத்துக்கு நம்ம தலை நீட்ட முடியாத இருக்கிற வாழ்க்கை கிடையாது நம்மளுக்கு. இந்த மாதிரி மைண்ட் செட் மாற 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 இட் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நோக்கி நீ ஃபார்வர்டாக போக 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 நடக்கிறது என்ன தெரியுமா? உன் லைஃப் ரொம்ப ரிவார்டட் லைஃபாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, அந்த 15:1 என்னது? ஜெனிசிஸில் ரீட்டா 15:1 இங்கிலீஷில் எடுத்துட்டீங்களாமா? பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். இங்கிலீஷில் என்ன தெரியுமா இருக்கு? 15:1மா ஜெனிசிஸில். The word of Yahweh came to Abraham in a vision and said, Abraham, don't yield to fear, for I am your faithful shield and your abundant reward. வாவ், என்னங்க ரிவார்டுன்னு சொல்லுங்க. ரிவார்ட்னா என்ன? ரிவார்ட்ஸ்னா என்ன? தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்லுங்களேன். கிஃப்ட் கொடுக்கறது. நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சதுக்காக கொடுக்கறது உலகத்தில். இவர் என்ன தெரியுமா? நீ என்னை பிலீவ் பண்ணுறல, அது கொடுக்குற ரிவார்டு. அது எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ்னா, அதை உன்னை பியூட்டிஃபை பண்ணுற ரிவார்ட்ஸ். உங்களை அது என்ன பண்ணும்? ஏன்னா உங்களை கரையத்துக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்து உங்களுக்கு காஸ்ட்லியாக ப்ரெஷியஸ் பிளட்டால் உங்களை வாங்கினதுனால, அதை காஸ்ட்லியாக வாங்கினதுக்குன்னா உங்களை பியூட்டிஃபுல் ஆக்கிறதுக்கு, அந்த பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். நடந்து வந்தவங்க சைக்கிளில் வருவாங்க, சைக்கிளில் வந்தவங்க காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, அப்புறம் காரில் வருவாங்க. என்னங்க, குண்டு சட்டிலே குதிரை ஓட்டினவங்க இத்தினோண்டு இடத்துல இருந்தவங்க விசாலத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனசை விசாலமாக வைங்க, உங்கள் எண்ணங்களை விசாலமாக வைங்க. எல்லாமே இந்த இயற்கை தளத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் காட்ஸ் வே படி, கர்த்தர் சொல்கிற வழிகாட்டுறதுன்படி நான் நடக்கிறேன்றவங்க தான் நீதியில் இருக்காங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இது ஸ்டாக்னன்ட். இது வந்து கட் ஆகுமாப்பா? கட் ஆகுமாம்மா? இந்த நீதி கட் ஆகுமா? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனிங்க. இந்த நீதி கட் ஆகுமா? இந்த பியூட்டிஃபை பண்ணுற லைஃப் கட் ஆகுமா? எப்போ கட் ஆகாது? கட் ஆகுங்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு ஜான் காஸ்பல் 15:1 நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கவனிங்க ரொம்ப நல்லா. இது கட்டாகாமல் இருக்கிறதுக்கு நான் அவர் சொல்லியிருக்கிறார் அழகா. I am the vine, you are the branches. என்ன வகையான சாரம் அந்த ஸ்டெம்முக்கு போகுதோ, ஹலோ, அதுலேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போகும். அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாப் ஆகுதா செடியில்? ஹலோ ஏம்மா, அந்த சாரம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸ்க்கு போகுது. அட் எனி காசு ஸ்டாப் ஆகிறதே கிடையாது. ஒன்ஸ் பிளான்டட்னா பிளான்டட் தான். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? அவரை அசட்டை பண்ணதுனால அந்த அறிவு தான் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வைனுக்குள்ளே இருக்கிற அந்த சாரமானது அந்த திராட்சை செடிக்குள்ளே இருக்கிறது பிரான்ச்சஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சாரம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியாத பட்சத்தில் பியூட்டிஃபை ஆக முடியாது, கனி கொடுக்காது, உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஆனால் அவர் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் தேவனை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு நாளும் நீ சரி கிடையாது, என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் உனக்கு கிடையாது. இந்த செடி என்ன பண்ணும்? அந்த பிரான்ச்சஸ்க்கு கொடுக்காம இருக்கா? பிரான்ச் மேலே பிரான்ச் விட்டு 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 அது வளருது. அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவள் கொடின்னா அதோட பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் இதனுடைய வைன்குள்ளே இருக்கிற அனைத்து அந்த ஸ்டெம்குள்ளேருந்து அப்படியே பிரான்ச்சஸ்க்கு போகிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி கிரைஸ்டுக்குள்ளே இருக்கிற ஜீவன். கமான் எவரிபடி, ஜீவன், அந்த ஜோயே லைஃப், அந்த அபண்டன்ட் லைஃப், அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அந்த ரிவார்டட் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஆனால் நீ தான் அதை என்ன செய்யல? அறிவு இல்லாதனால அதை விட்டுட்ருக்கோம். நம்ம கான்ஷியஸாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பியூட்டிஃபை பண்ணுறத கர்த்தர் பார்த்து கழி கூறுவார். என்ன என் பிள்ளை ஏங்க நீங்கள் ஒரு நல்ல கோட்டு சுட்டு போட்டு ஒரு தகப்பனாக இருந்து உங்கள் பையன் ஒரு கிழிஞ்ச சட்டையோடு போனால் ஹவு டூ யூ ஃபீல்? எப்படிமா இருக்கும்? அந்த தகப்பனுக்கு அவன் பையன் தானே, நான் தான் நல்லா இருக்கணும் நான் நினைப்பாங்க. ஒரு தகப்பன் நம்மளை விட நம்ம குழந்தை நல்லா இருக்கணுங்கிறது தான் எல்லா பெற்றோருடைய ஆசை.
ஜீசஸ் என்னை விட பெரிய காரியத்தை செய்வேன்றார். ஆமென். அவரை விட நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. சூப்பர் நேச்சுரலாக மிரக்கல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருந்தவர். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி 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 கேட்டு கேட்டு உள்வாங்கி உள்வாங்கி உங்களையே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படியே எழுந்திரிங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு தேங்க் பண்ணுங்க கர்த்தருக்கு. இப்போ நான் பேசின வார்த்தைகள் நான் பேசலை, ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசியிருக்கிறார். அந்த அபண்டன்ட் லைஃப், அந்த ரிவார்டட் லைஃப், த ஜோயே லைஃப், த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்குள்ள இருக்குன்னு வாயை திறந்து அந்நிய பாஷையில நன்றி சொல்லுங்க. ரிபாலாரா ஷாலாதாரா ரெபேதே ரேபிலே பல்ப்ரே பங்களா பர்தனா மரிஷனா கால்கரே பெஹே தனே பரே பாகா லீபா ரீபா தீன தர்தலா எல்லாரும் உங்க வாயை திறந்து அந்த அபண்டன்ட் லைஃப் எனக்குள்ள இருக்கு, அந்த ஜோய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, ஓ என்னை அலங்கரிக்கிற வாழ்வு எனக்குள்ள இருக்கு, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து மகிமை நம்பிக்கை எனக்குள் வாழ்கிறது இந்த ரகசியம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Receive the anointing of abundance in Jesus name. Receive it in the name of Jesus. உன் வாயை விரிவாத்தற, உன் வாயை விரிவாத்தற இப்பொழுதே பெற்றுக்கொள் அந்த பியூட்டிஃபுல் லைஃப், அந்த abundant uncreated life. ரீபாலாரா தரபாலாரா ஷலதாரா. Receive it, receive it, receive it in the name of Jesus. Receive it. எதெல்லாம் உனக்கு கஷ்டமோ, எதெல்லாம் ஆர்டினரி நடக்கலையோ, எக்ஸ்ட்ராடினரி நடக்கும் உனக்கு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா அல்லேலூயா. ராகா தாரா பாலாகா தாரா பாலாகா தாரா ரேகேதே ரேபே லேபே ரேகேதே ரே வரா ரிபா லிபா ரியாஷா. Receive it in the name of Jesus. Rewarded life, beautiful life, extraordinary life. Receive it in the name of Jesus. I release the anointing of abundance in the mighty name of Jesus. In the name of Jesus. Receive it. Receive it. Extraordinary blessing. Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. உங்களுடைய belongings, ஓரிகா பல பரபா, the spirit of joyfulness, the spirit of happiness, the spirit of abundant life, the spirit of abundant life in the Jesus name, in Jesus. உன்னை ஒரு கஷ்டத்திலேயே விட்டு பார்த்து செலவு பண்ணவும், சுகவீனமா இருக்கவும், உறவுகள் முறிஞ்சிருக்கவும், இப்படியே உன் வாழ்க்கை ஓடுறதுல அவர் விருப்பப்படல. I am your life abundant says the Lord. Receive the abundant life in Jesus mighty name. யாரெல்லாம் விசுவாசிங்களோ நீங்க பெற்று கொண்டீங்க இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க இயேசுக்கு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு வந்த பிள்ளைங்க எல்லார் மேலும் ஒரு அபண்டன்ஸ் லைஃப். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் கட்டில்கடை கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் நெஞ்சு வலி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எவ்வளவு அழகாய் ஹோலி ஸ்பிரிட்டை சுமக்கிறவரா வந்தார். நீ ஒரு தேவனை சுமக்கிற ஒரு கேரியர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உன்னை நீ கவனிச்சு கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் அலங்கரித்துக்கொள். நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதை அறியாதிருக்கிறீர்களா? தகப்பனே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு வந்த பிள்ளைங்க ஆண்டவரே அவங்க வெறுமையா போகவே இல்லை. The life of abundance, the life of righteousness, the right status with God, அவருடைய ஸ்டேட்டஸ்ல உங்களை வச்சுக்கிறாருங்கிற ஒரு நிறைவோடு போகும்படி ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க யாரும் வெறுமையா இன்னைக்கு நம்புங்க, ஒரு பிளஸ்ஸிங்கை சுமந்துக்கிட்டு தான் போறீங்க.